ஆடி பாடி கற்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு விளையாட்டு விளையாட போறோம். என்ன விளையாட்டு அப்படின்னா தொடர் அடி ஓட்டம். இப்ப மாணவர்களை 2 குழுக்களா பிரிச்சுக்கணும். நம்மளோட வகுப்புல இருக்கிற மாணவர்களை 2 குழுக்களா நீங்க பிரிச்சுக்கோங்க. அரைக்கு எதிரா ஒரு நேர்கோட்டை வரைஞ்சுக்கோங்க. அரைக்கு எதிரா ஒரு நேர்கோடு வரைஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு குழுவில இருந்தும் ஒரு மாணவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன் பாதம் இருக்கு இல்லைங்களா, முன் பாதத்தோட குதிகால் இருக்கு இல்லைங்களா, அது பின் பாதத்தோட பெருவிரல் தொடும்படியாக அடி மேல அடி வச்சு கோட்டின் மீதே நடக்கணும். சரிங்களா? இப்படி மெதுவா இப்படி இப்படி நடக்கணும். அவங்க தொடர் மேல் தொடர் வச்சு இப்படி நடக்கணும். பின்னாடி திரும்பி வந்து 2வது மாணவரை தொடணும். அவங்க நடந்து வந்துட்டு 2வது மாணவரை பின்னாடி தொடணும். முதலாவது முடிக்கிற மாணவர்கள் யாரோ இந்த மாதிரி தொடரடி வச்சு வச்சு யாரு முதல்ல முடிக்கிறாங்களோ அந்த அணியினர் தான் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி வகுப்பில் உள்ள எல்லா மாணவர்களையுமே இது மாதிரி பண்ண வைங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இதுக்குள்ள என்ன தெரியுங்களா, இந்த விளையாட்டோட சேர்ந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, மெதுவா நடக்கிறவங்களுக்கு யாரு போட்டி வைக்கலாம். ரொம்ப ரொம்ப அடி மேல அடி வச்சு யார் ரொம்ப மெதுவா, நீங்க ஒரு எண் கொடுத்துருங்க, இந்த இடத்துல வந்து நிக்கணும், இந்த இடத்துல தொடங்கணும், இந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு டார்கெட் வச்சுட்டு அங்க மெதுவா, இப்ப வேகமா நடக்கிறதுக்கு விளையாட்டு வைப்போம் இல்லைங்களா, ஃபாஸ்டா யார் வராங்க அப்படின்ற மாதிரி. இதுல வந்து இந்த இது மாதிரி மெதுவா யார் அடி வச்சு மெதுவா அடி வச்சு ஆனா கரெக்டா அந்த அடியை முடிச்சு அப்படி மெதுவா யார் வராங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி விளையாட்டும் நீங்க கொடுக்கலாம். மாணவர்கள் வந்து ரொம்ப விரும்பி எந்த விளையாட்டு கொடுத்தாலும் மாணவர்கள் எப்பொழுதுமே விரும்பி ஆடுவாங்க. அதனால மாணவர்களை எப்பவுமே உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவங்க செய்யற ஒண்ணுனையுமே ரசிச்சு நம்ம என்ன பண்ணணும், உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அவங்க ரொம்ப விளையாட்டு மூலமாகவே எல்லாமே கத்துப்பாங்க. கண்டிப்பா மீண்டும் சொல்றதுதான், எப்பொழுதும் விளையாட முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கரவொலி எழுப்புங்க, வாழ்த்துக்கள் தெரிவிங்க, பாராட்டுக்கள் தெரிவிங்க. ஏன்னா இந்த மனித இனமே எப்பவுமே பாராட்டுக்காக எங்கும். குழந்தைகள் கேட்கவே வேணாம், இது முடிச்சிட்டியா, இது பண்ணிட்டியா, சூப்பர் தங்கம், சூப்பர் அப்படின்னு சொன்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, மீண்டும் மீண்டும் இன்னும் செய்யணும் ரொம்ப ஆர்வமா எல்லாத்துலயுமே கலந்துக்குவாங்க. அதனால குழந்தைகளை எப்பவுமே உற்சாகப்படுத்துங்கள், ஊக்கப்படுத்துங்கள். அது வந்து கண்டிப்பா மாணவர்களை அடுத்தடுத்த நிலைக்கு அவங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இயங்குறதுக்கு பெரிய ஏதுகோலா இருக்கும், அடிக்கோலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு விளையாட்டு விளையாட போறோம். விளையாடுவோமா அப்படிங்கறதுல இடம் மாறு அப்படிங்கறதுல இல்ல என்ன பண்ணோம்னா, மாணவர்களை வட்டமா நிக்க வைக்கணும். மாணவர்களை எப்படி நிக்க வைக்கணும், வட்டமா நிக்க வச்சுக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பழத்தோட பேர் கொடுக்கிறோம். இந்த இடத்துல குழந்தைகளுக்கு பழத்தோட பேர் கொடுக்கிறோம். இது வாழைப்பழம், இவன் வந்து பலாப்பழம், இவன் சீதாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு பழங்களோட பெயர்களை வைக்கிறோம். வச்சுட்டு இதுக்கு மாணவர் தலைவரே ஒருத்தங்க வட்டத்துல நிக்க வச்சிரும். வட்டம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த வட்டத்துல மாணவர் தலைவர் நின்றுட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏதாவது 2 பழங்கள் சொல்லுவாரு. இப்போ சீதாப்பழம், பலாப்பழம் அப்படின்னு சொன்னாருன்னா அந்த 2 மாணவர்கள் வந்து என்ன பண்ணணும், ஓடி வந்துகிட்டே இருக்கணும். 2 மாணவர்கள் அவங்க 2 பேரும் தங்களோட இடத்துல வந்துட்டு மாத்தி ஓடணும். இப்ப புரியுதுங்களா? வாழைப்பழம் இங்க நிக்கிறாருன்னா இங்க வந்து பலாப்பழம் நின்றுட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஓடணும். இப்ப இங்க வாழைப்பழம் இருக்கவங்க இங்க பலாப்பழத்துக்கு வரணும், பலாப்பழத்துல நிக்கிறவர் வாழைப்பழத்துக்கு ஓடணும், மாத்தி மாத்தி ஓடணும். மாத்தி ஓடுற சமயத்துல மாணவர் தலைவரா இங்க நிக்கிறாரு இல்லைங்களா நடுவுல, அவர் என்ன பண்ணாருன்னா டக்குன்னு அந்த வாழைப்பழத்துல இருக்கிற ஒருத்தங்களோட இடத்துக்கு இவர் போயிருவாரு. இவங்க மாத்தி இங்க போற கேப்ல அந்த இடைவெளியில இவரு போய் அங்க நின்னுடணும். அப்ப யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இடம் கிடைக்காம போயிருமா, அப்ப அவங்க வெளியே வந்துருவாங்க இல்ல. அப்ப மறுபடியும் அந்த மாணவன் என்ன பண்ணுவான்னா, அவன் மாணவர் தலைவரா நிப்பாரு. நின்னு ஏதாவது ஒரு பழங்கள் 2 பழங்கள் பேரை சொல்லும் போது அந்த 2 மாணவர்கள் மறுபடியும் இடம் மாறணும். இப்படி தொடர்ந்து வகுப்பறையில உள்ள எல்லா மாணவர்களையும் இதுல பயன்படுத்தலாம். பழங்கள் பேர் மட்டும்தான் அப்படின்னு இல்ல, எப்பவும் சொல்றது போலதான் பூச்சிகள் பேரா இருக்கலாம், பூக்கள் பேரா இருக்கலாம், தலைவர்கள் பேரா இருக்கலாம். அந்த மாணவர்களுக்கு அதை சொன்னா அந்த விளையாட்டோட சேர்ந்து ஒரு கருத்து போய் சேர்றது முக்கியம். அதை மட்டும் நீங்க கவனத்துல வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்து மாணவர்களை வகுப்புல வைக்கலாம். விளையாட்டு தொடரும் போது அவங்க என்ன பண்றாங்க, என்னன்னே தெரிஞ்சுக்காம விளையாடாங்க. நம்ம இடமாறு அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாடுறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல பழங்கள் பேர் தெரிஞ்சுக்கிறாங்க, பூச்சிகள் பேர் தெரிஞ்சுக்கிறாங்க, தலைவர்கள் பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த விளையாட்டின் மூலமாகவே அவங்க கத்துக்கிறாங்க இல்லைங்களா? ரொம்ப நன்றி. நினைவாற்றல் விளையாட்டு நமக்கு எப்படி வந்து நினைவுல நம்ம வச்சுக்கிறோம், ஒருத்தங்க சொல்றத நினைவுல வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படிங்கறதுக்கான விளையாட்டு. மாணவர்களை நீங்க வட்டமாக உட்கார வைத்துக் கொள்ளலாம் அல்லது சதுரமாக பா வடிவத்துல உங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி மாணவர்களை எப்படி வேணுமானாலும் நீங்க உட்கார வச்சுக்கலாம். உட்கார வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு மாணவன் கிட்ட வந்து ஒரு பழம் பேரை சொல்றோம். எடுத்துக்காட்டு வாழைப்பழம்னு ஒரு மாணவன் கிட்ட சொல்றோம். அந்த மாணவன் வாழைப்பழம் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு மாணவன் கிட்ட வாழைப்பழம் சொல்லி அடுத்து இன்னொரு பழமும் சொல்லணும். எடுத்துக்காட்டு வாழைப்பழம், கொய்யாப்பழம். இன்னொரு மாணவனை கேட்கும் பொழுது அந்த மாணவன் என்ன சொல்லணும்னா, வாழைப்பழம், கொய்யாப்பழம்,
பலாப்பழம் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு மாணவன் சொல்லும்போது முதல் மாணவனும் இரண்டாவது மாணவனும் மூன்றாவது மாணவனும் சொன்னதையும் சேர்த்து நான்காவது மாணவன் சொல்லணும். இந்த மாதிரி எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை மாணவர்களையும் நம்ம என்ன சொல்லலாம், பழங்கள் பேரே சொல்லலாம். பழங்கள் பேர் மட்டும்தான் சொல்லணுமா? அப்படியெல்லாம் இல்ல. காய்கள் பேரா இருக்கலாம், விலங்குகள் பேரா இருக்கலாம், பூச்சிகள் பேரா இருக்கலாம், படங்கள் பேரா இருக்கலாம், நம்ம புத்தகத்தோட பேரா இருக்கலாம், இல்ல படக்கதைகளாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நமக்கு மாணவருடைய நினைவாற்றலை வளர்க்கிறதுக்கான விளையாட்டு. 2 குழுவா பிரிச்சுட்டீங்கன்னா எந்த மாணவர்கள் அதிக சீக்கிரமா முடிக்கிறாங்க அப்படிங்கிற குழு மாணவர்கள் தான் வெற்றியான குழுவா நம்ம அறிவிக்க போறோம். அறிவிச்சதோட மட்டும் நின்றாம அவங்களுக்கு ஒரு கரவொலி எழுப்புறோம். கதை சொல்லுவோமா? கதை கேட்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்ல? கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். இந்த இனியாவை போல, இந்த கதையில வர இனியாவை போல நம்ம இருக்கணும் அப்படிங்கறத இந்த கதையோட சாராம்சம். சரிங்களா? இனியாவுக்கு ரொம்ப அழகான ஒரு பென்சில் கரிக்கோல் இருந்தது. அது ரொம்ப பலன்னு ரொம்ப அழகா இருந்தது அந்த பென்சில். அது பார்த்தோன்னே எல்லாருக்குமே அந்த மாதிரி பென்சில் தனக்கும் இருக்கணும் அப்படிங்கிற பெரிய ஆசை வந்துச்சு. அந்த பென்சில் அவங்க தாத்தா பக்கத்து நகரத்துல இருந்து போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இங்க யார்கிட்டயும் அந்த பென்சில் இல்ல. வகுப்புல அந்த பென்சில் அவ எல்லார்கிட்டயும் காமிச்சு பாத்தீங்களா என் பென்சில் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு காமிச்சுக்கிட்டே இருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த பென்சிலை வாங்கி நவீன் போய் எழுதியும் பார்த்திருக்கான். பார்த்தா ரொம்ப அழகா வழவழன்னு ரொம்ப அழகா அருமையா எழுதுது. நம்மளோட கையெழுத்து கூட ரொம்ப அழகா இருந்துச்சான். அது பார்த்தோன்னா அவனுக்கு அப்படியே எரிச்சலா வருது, நமக்கு மட்டும் இந்த பென்சில் இல்லையேன்ட்டு. உடனே அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கிறான், அப்பா எனக்கு பென்சில் வாங்கித்தாங்கப்பா, இனியாவோட பென்சில் ரொம்ப அழகா இருக்குப்பா, எனக்கும் வாங்கித்தாங்கப்பா அப்படின்னு கேட்கிறான். அவங்க அப்பா, டேய் போன வாரம் தாண்டா வாங்கி கொடுத்தேன், திருப்பி இந்த வாரம் பென்சில் கேட்கிறடா, போடா. இதே மாதிரி நம்ம அப்பாவும் சொல்லுவாங்கல்ல, போன வாரம் தான் வாங்கி கொடுத்திருக்காங்க, அவளுக்கு மட்டும் நல்லதான் வாங்கி தராங்க, நீங்க மட்டும் எனக்கு வாங்கியே தர மாட்டேங்கிறீங்கப்பா அப்படின்னு அவன் ரொம்ப கோச்சிட்டு போய் வீட்டுக்கு வந்துடுறான். வகுப்புக்கு வந்தா மறுபடியும் எல்லார்கிட்டையும் காமிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அவனோட பென்சில் ஆன்னு வாயை திறந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அவ்வளவு அழகா இருக்கு. அந்த பென்சில் அழகா தான் இருக்கு. அவ பையில மட்டும் அந்த பென்சிலை வைக்கட்டும், அதை எடுத்து ஒண்ணு உடைச்சு போட்டுறேன், இல்ல தூக்கி போட்டுறேன், எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டு அழகா இருக்குன்னா தம்பட்ட அடிச்சிட்டு இருக்கா, காட்டட்டும். அடையா இந்நேரம் பார்த்தா சார் வரணும், ஐயோ ஓவியம் வேற இப்ப வரையணுமே, அட என் பென்சிலும் காணுமே, இந்த நேரம் பார்த்தா என் பென்சில் காணாம போகணும், ஐயோ படம் வரைது எனக்கு ரொம்ப பிடிக்குமே, ஐயோ படம் வரையனா சார் வேற திட்டுவாரே, இப்ப என்ன பண்றது, நான் வேற இப்ப எந்திரிச்சு வேற நிக்கணுமா, ஐயோ இனியா வேற என்ன பாக்குறாளே, என்ன பண்ணலாம், சொல்லிடலாமா அவகிட்ட, என்னோட பென்சில் காணாம போயிருச்சு, அவ வேற அவளுடைய பெட்டியை திறந்து பாக்குறா பென்சில் இருக்கான்னு, ஒருவேளை இன்னொன்னு வச்சிருப்பாளோ, நம்ம கொடுப்பான்னு நினைக்கிறேன். அட அழகான பென்சிலை எடுக்கிறா, அச்சோ உடைக்கிறா, உடைச்சு அந்த பென்சிலை தரா, சரி நாம தான் அவளை தப்பா நினைச்சிட்டோம்ல, அவ ரொம்ப பெருமை பீத்துறா, எல்லார்ட்டையும் காமிச்சிட்டு இருக்கான்னு நினைச்சோம். ஆனா அவ எவ்வளவு நல்லவளா இருக்கா, எவ்வளவு தன்மையா இருக்கா, அவ்வளவு அழகான பென்சிலா இருந்தா நானே உடைச்சிருக்க மாட்டேன், ஆனா இவ உடைச்சு கொடுக்குறா, இவ ரொம்ப நல்லவல்ல, நான் தான் இவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இனி யாரை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது அப்படிங்கறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இனியா ரொம்ப நன்றி, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான் நவீன். கண்டிப்பா நீங்களும் வகுப்பறையில எல்லார பார்த்தும் பொறாமப்படக்கூடாது, நமக்குன்னு இருக்கிறது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும், அவங்க கிட்ட அது இருக்கு இவங்க கிட்ட இருக்குல்ல, நாம நல்லா படிக்கிறோமா நம்ம நல்லா எழுதுறோமா அப்படின்னு தான் பாக்கணுமே தவிர்த்து அவங்க கிட்ட அழகான பென்சில் இருந்துச்சு அதை உடைக்கணும், அதை திருடணும், அதை ஒழிச்சு வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவும் யாருக்கும் வரக்கூடாது. கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஆட்டம் ஆடுறது, பாட்டு பாடுறது, விளையாடுறது இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இன்னொன்னு எனக்கு நமக்கு என்ன பிடிக்கும், ரொம்ப கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும், கதை விடுறதுக்கு பிடிக்கும், கதை சொல்றதுக்கு பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கதை இப்ப நமக்கு பார்க்க போறோம். என்ன கதை தெரியுமா பார்க்க போறோம்? எல்லாருக்கும் கரப்பாம்பூச்சி தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும், எறும்புகள் தெரியும்ல, அதை வச்சுதான் இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாமா? கரப்பான் பூச்சிக்கு இப்ப ஒரு பாடம் நடத்துறாங்க. யாரு? எறும்புகள் தான். ஒரு கரப்பான் பூச்சி எறும்புகளை பார்த்தாலே எப்ப பார்த்தாலும் கில்லுமா, கிச்சு கிச்சு மூட்டி விடுமா, அடிக்குமா, இது மாதிரி ரொம்ப பண்ணுமா. இவங்க சொல்லுவாங்களாம், நாங்க என்ன தப்பு பண்ணோம், நாங்க உங்களை கடிக்கவே இல்லையே, எதுக்கு எங்களை கிள்றீங்க, எப்ப பார்த்தாலும் எங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணுமா, எல்லா எறும்புகளும் கேக்குமா கோமா, நான் எவ்வளவு பெரியவன், ஏன் கிட்டயே தைரியமா நீங்க கேள்வி கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லுமா. இப்ப நீங்க ஓடி போகலன்னா உங்களையும் கிள்ளிடுவேன் அப்படின்னு கரப்பாம்பூச்சி மிரட்டுச்சான். எல்லா குட்டி எறும்புகளும் பயந்து அங்க இருந்து போயிடுச்சான். இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா எறும்புகளும் ஒரு நாள் கூட்டம் போட்டு பேசினாங்களாம். இப்படியே நம்ம கூட்டம் போட்டு அந்த கரப்பாம்பூச்சி தொந்தரவு பண்ணுச்சுல, இதை கேட்க யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா ஒரு எறும்பு சொல்லிச்சான்.
நம்மள எப்படி தொந்தரவு பண்ணுதே, நமக்கு எதுவும் வழியே இல்லையா அப்படின்னு ரொம்ப வேதனையா சோகமா இருந்துச்சான். எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்களாம். ஒரு நாள் கரப்பாம்பூச்சி தூங்கிக்கிட்டு இருந்த போது எல்லா எறும்புகளும் ஒன்னா சேர்ந்து மல்லாக்க தள்ளி விட்டுட்டாங்களாம். கரப்பாம்பூச்சியால நேர திரும்ப முடியாம ரொம்ப தவிச்சு போச்சான். என்னை திருப்பி விட்டுடுங்க, என்னை திருப்பி விட்டுங்க எறும்புங்க கிட்ட ரொம்ப கிஞ்சி கிஞ்சி கேட்டுச்சான். இனிமே எங்களை தொந்தரவு பண்ண மாட்டியே அப்படின்னு எறும்புகள்லாம் கேட்டுச்சான் கரப்பாம்பூச்சி கிட்ட. உடனே கரப்பாம்பூச்சி, நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், தொந்தரவு பண்ண மாட்டேன், என்னை திருப்பி விட்டுருங்க, திருப்பி விட்டுருங்கன்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டே இருந்துச்சான். உடனே எறும்புகள்லாம், ஐயோ பாவம் போனா போகுது, ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்க, நீங்க எங்களை தொந்தரவு பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்டுட்டு என்ன பண்ணாங்களாம், கரப்பாம்பூச்சிய திருப்பி போட்டுட்டாங்களாம். கரப்பாம்பூச்சி, எப்பா விட்டா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிருச்சான். எறும்புகள் தங்க வீரத்தை நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியா தள்ளி குதிச்சுச்சான். இந்த மாதிரி வகுப்புல ஆசிரியர்கள் கதையை கூறி மாணவர்களை பெரியவர்கள் சிறியவர்களை என்ன பண்ணக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது, மிரட்டக்கூடாது அப்படிங்கறத வகுப்பறையில நம்ம சொல்லித்தரணும், கலந்துரையாடலா வைக்கலாம். அதே மாதிரி கதையில வர்ற எறும்புகள் கரப்பான் பூச்சிகள் போல குழந்தைகளையும் நடிக்க செய்யலாம், அல்லது முகமூடிகள் மாதிரி அணிந்து அது போல நடிக்கிறதுக்கும் ஆசிரியர்கள் துணை செய்யலாம். மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா செய்வாங்க, நான் தான் எறும்பு, நான் தான் கரப்பான் பூச்சி அப்படின்னு எல்லாரும் தங்களுடைய ஒத்துழைப்பையும் நல்குவாங்க, அவங்களுடைய திறமையும் வெளிப்படுத்துவாங்க. கதைகள் நம்முடைய கற்பனை ஆற்றலை வெளிப்படுத்தும், மாணவர்களுடைய ஆர்வத்தையும் அது மிளிரச் செய்யும். கண்டிப்பா கதைகள் மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த செயலையும் மாணவர்களுக்கு உண்டாக்கும், மகிழ்ச்சியையும் உண்டாக்கும். இந்த கதைகள்ல வலியவர்கள் வறியவர்களை என்ன சொல்றது, மிரட்டக்கூடாது, திட்டக்கூடாது அப்படிங்கறத குழந்தைகள் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விளையாடுவோமா அப்படின்னா சொன்ன மாதிரி எந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம அதை போட்டுட்டு அப்படியே போட்டுட்டு விளையாடுறதுல நம்ம கிடைக்கிற மகிழ்ச்சி எல்லை இல்லாதது இல்லைங்களா? அதுவும் நண்பர்களோடு விளையாடும் பொழுது அது அளவற்றதா இருக்கும். சரி, அப்படியான ஒரு விளையாட்டு தான் இப்ப நம்ம விளையாட போறோம். குழந்தைகளை நீங்க வட்டமா நிற்க வச்சுக்கணும். ஆசிரியர் வட்டத்தின் மையத்துல நின்னுக்கணும். ஆசிரியர் வட்டத்தின் மையத்துல நின்னுக்கணும். ஆசிரியர் நில்லுன்னு சொன்னா நிக்கணும், ஓடுன்னு சொன்னா ஓடணும், நடன்னு சொன்னா நடக்கணும். இதை ஒண்ணுன்னா மெதுவா சொல்லி சொல்லி குழந்தைகளை செய்ய சொல்லி இந்த செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். குழந்தைகள் அந்த செயல்களை செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நில், நட, ஓடு, குதி அப்படிங்கிற செயல்களை மெதுவா மெதுவா முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். மாணவர்களை முதல்ல மெதுவா சொல்லணும், அப்புறம் வேகமா சொல்லணும். நில், நட அப்படின்னு சொன்னோம், நில், நட, ஓடு அப்படின்னு சொன்னோம். நம்ம எந்த அளவுக்கு வேகமா சொல்றோமோ மெதுவா சொல்றோமோ அதே மாதிரி அந்த வேகத்திலையும் நம்ம எப்படி மெதுவா சொல்றோமோ அதே வேகத்திலையும் குழந்தைகள் நடக்கிற மாதிரி பார்க்கணும். இருமுறை நில் நில் அப்படின்னு சொன்னோம், ஓடு ஓடு, குதி குதி அப்படின்னு நம்ம மாத்தி மாத்தியும் சொல்லலாம். உங்களுக்கு எப்படி வசதியா இருக்கோ அந்த மாதிரி சொல்லி குழந்தைகளை மாற்றி மாற்றி இந்த விளையாட்டை விளையாட சொல்லுங்க. ரொம்ப மாணவர்கள் ஆர்வமா விளையாடுவாங்க. இந்த மாதிரி மாற்று செய்யும் குழந்தைகளை வட்டத்துக்கு வெளியே வைக்கணும். யாராவது அவுட் ஆயிடுவாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைகளை வட்டத்துக்கு வெளியே உட்கார வச்சு அந்த ஒரு சின்ன வட்டம் வச்சு அந்த வட்டத்தில் இருக்கிற குழந்தைகளையும் ஆட சொல்லி அதுலயும் குழந்தைகளை என்ன சொல்லலாம், வெற்றி தோல்வி தோல்வி மட்டும் எந்த மாணவர்களையும் அறிவிக்காம இவங்க முதல்ல வெற்றி பெறாங்க, அவங்க இரண்டாவது வெற்றி பெறாங்க, அப்படிதான் எப்பவுமே தோத்துட்டீங்க அப்படின்னு மட்டும் சொல்லாம வெற்றி தள்ளி போடப்பட்டிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா எல்லா மாணவர்களுமே வெற்றியாளர்கள் தான், சரிங்களா? அதனால நீ தோத்துட்ட, நீ ஜெயிச்சுட்ட அப்படி சொல்ல வேண்டாம். எல்லாருக்குமே வெற்றி அப்படிங்கிற அறிவிக்கிற மாதிரியான விளையாட்டை நீங்க உங்க வகுப்பறை சூழல அமைச்சுக்கோங்க. அப்பதான் குழந்தைகள் ஆர்வமா பள்ளிக்கு வருவாங்க. நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா மனசு சோர்ந்து போயிடும் இல்லைங்களா? நமக்கே சோர்ந்தடையும் போது குழந்தைங்க சோர்வடைஞ்சிருவாங்க. அதனால எல்லாரையுமே வெற்றியாளர்களை அறிவிச்சிருங்க. வட்டத்திற்கு பதிலா நீங்க வரிசையில நிக்க வைக்கலாம். உங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கோங்க. நிச்சயமா குழந்தைகள் ரொம்ப ரசிச்சு விளையாடுவாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். கதை கேட்கறது அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கலைங்களா? வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்குமே கதை கேட்கறது பிடிக்கும். ஏன் கதை கேட்கறது பிடிக்கும்? அந்த கதையில ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், புதிர் இருக்கும், வியப்பானது இருக்கும், அதிசயம் இருக்கும், மேஜிக், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இல்லைங்களா கதையில. அதனாலதானே கதை பிடிக்கும் இல்லைங்களா? கதை சொல்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும், கதை கேட்கறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? இப்ப நான் ஒரு செயல் சொல்லுவேன். செயலை சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? பெயரை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு செயலை சொல்லும் போது அதோட தொடர்புடைய ஏதாவது ஒரு பெயரை நீங்க சொல்லணும். சொல்றது மட்டும் இல்லாம ரெண்டுத்தையும் இணைத்து ஒரு சொற்றொடா ஆக்கி சொல்லணும். சரிங்களா? இப்ப பாருங்களேன், எடுத்துக்காட்டு செயல்னு நான் சொல்றேன். செயல் வந்து நான் என்னன்னு சொல்றேன். இப்ப எடு அப்படின்னு சொன்னா புத்தகம் எடு, எழுதுகோல் எடு, கரிக்கோல் எடு, அலைபேசி எடு, இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். நான் செயல் சொல்லிட்டேன், பொருள் நீங்க சொல்றீங்க, அது ரெண்டுத்தையும் இணைச்சுதான் இப்ப நான் சொன்னேன். அலைபேசியை எடு, கரிக்கோலை எடு, புத்தகத்தை எடு, அப்படி சொல்றோம். சரிங்களா? இப்ப புரியுது இல்லைங்களா? செயல் சொன்னா பொருள் சொல்லி இணைத்து சொல்லணும். சரிங்களா? இப்ப சில செயல்கள் மட்டும் நான் சொல்றேன். பாடு, கொடு, குடி, எழுது, ஆடு, ஆட்டு, பரி. எப்படி சொன்னா நீங்க என்ன சொல்லலாம்? பரி அப்படின்னு என்ன சொல்லலாம்? பூக்களை பரி அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? இந்த மாதிரி எத்தனை செயல்கள் வேணாலும் கொடுத்து இது மட்டும் தான் சொல்லணுமா? இல்ல. உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, ஆக்ஷன் வேர்ட்ஸ், அதாவது செயலை சொல்றீங்களோ, அது எல்லாமே சொல்லி ஒரு பொருளை சொல்லி ஒரு சொற்றொடா இணைச்சு நீங்க மாணவர்களுக்கு பழக்கப்படுத்தி வார்த்தைகளா பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நீங்க சொல்லலாம். சரிங்க. அடுத்த செயல்பாடு என்ன தெரியுங்களா? கதையை இப்ப படிச்சு காட்ட போறேன். சரிங்களா? ஒரு கதையை எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத நான் படிச்சு காட்டுறேன். அதே மாதிரி நீங்க மாணவர்களை வந்துட்டு படிக்க வைங்க. எப்பவுமே ஒரு கதையை படிக்கும்போது அதுல இன்டோனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்ற இறக்கத்தோட பாஸ் கொடுத்து அந்த பங்க்சுவேஷன் சொல்றோம் இல்லைங்களா, அதை சரியா நம்ம சொல்லணும். இப்ப நான் படிச்சு காட்டுறேன், நீங்க பாருங்க. பூனை துரத்திய எலி, இதுதான் கதையோட தலைப்பு. ராமு வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருந்தது. அதனால் ராமுவின் அம்மா வீட்டிற்கு ஒரு பூனையை கொண்டு வந்தார். ஒரு நாள் இரவு அந்த பூனை ஒரு எலியை பார்த்ததும் சட்டென்று பாய்ந்தது. ஆனால் எலியோ தப்பியோடியது. விடாமல் பூனையும் துரத்தியது. வழியில் அந்த எலி முட்புதருக்குள் நுழைந்தது. அதை பார்த்த பூனையும் முட்புதருக்குள் தாவியது. எலி முட்புதரை விட்டு வெளியே ஓடி தப்பியது. பூனை முட்புதருக்குள் மாட்டிக்கொண்டது. வெளியேற முடியாமல் தவித்தது. இதை எலி கவனித்தது. ஆஹா, பூனை மாட்டிக்கொண்டது, நாம் தப்பித்து விட்டோம் என்று எலி மகிழ்ந்தது. பூனையின் மியாவ் மியாவ் கதறல் கேட்டுக்கொண்டே இருந்தது. பூனை வெளியே வருவதற்குள் தப்பித்தால் தான் உண்டு. அப்போது எதிரே வந்தது மற்றொரு பூனை. எலியை பிடிக்க பாய்ந்தது. அட, அந்த பூனையிடம் இருந்து தப்பி இந்த பூனையிடம் மாட்டிக்கொண்டமே என்று நினைத்து எலிக்கு சட்டென்று ஒரு எண்ணம் வந்தது. மீண்டும் அந்த வழியே திரும்பி ஓடியது. புதிய பூனையும் விடாமல் துரத்தியது. முட்புதர் வழியே எலி ஓடியது. துரத்தி வந்த பூனைக்கு முட்புதரிலிருந்து பூனையின் கதறல் ஒலி கேட்டது. சட்டென்று நின்றது. இது என் நண்பனின் குரல் அல்லவா? முட்புதரை நோக்கி சென்றது. எலி தப்பியது. தான் திட்டம் வெற்றி என்று நினைத்த எலி மகிழ்ந்தது. இப்ப கேள்வி, முதலில் துரத்தி வந்த பூனை காப்பாற்றப்பட்டிருக்குமா? காப்பாற்றப்பட்டிருந்தா அதை காப்பாற்றியது யார்? இந்த கேள்விக்கான விடைகள் நீங்க தான் சொல்லணும். மாணவர்கிட்ட கேளுங்க, இந்த கதையை எப்படி எல்லாம் இருந்துச்சு, எது தப்பிச்சு ஓடுச்சு, இந்த பூனை என்ன நினைச்சது, பூனை எப்படி மாட்டிக்கிச்சு, எலி வந்து எப்படி சந்தோஷப்படுது பூனை மாட்டினால, நாம மாட்டிக்கிட்டோம், நாம தப்பிச்சிட்டோம், அவங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? அதெல்லாம் அந்த மாதிரியான கேள்விகள்லாம் குழந்தைகிட்ட கேளுங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பிட்டே இருந்தா குழந்தைகள் நிச்சயமா நாளைக்கு ஒரு நல்ல சிந்தனையாளனாக வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. நன்றி. இப்போ ஒரு பாட்டு, ஆ முதல் அவ்வரை உள்ள பாட்டை உடல் அசைவோடு பாடலாங்களா? ஆ ஆ சொல்லலாம், அரிசி பொரி தின்னலாம், இ ஈ சொல்லலாம், இட்லி வடை தின்னலாம், உ உ சொல்லலாம், உப்புமா தின்னலாம், ஏ ஏ சொல்லலாம், எள்ளுருண்டை தின்னலாம், ஐ சொல்லலாம், 5 மிட்டாய் தின்னலாம், ஓ
ஓ சொல்லலாம், ஓமப்பொடி தின்னலாம். ஔ சொல்லலாம், அவ்வை சொன்னபடி நடக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே கடந்த வகுப்புல ஆ ஆ சொல்லலாம் பாட்டு பாடணும் இல்லைங்களா? நினைவு இருக்கா? கொஞ்சம் சொல்லி பார்க்கலாமா? ஓகே. ஆ ஆ சொல்லலாம் எப்படி பண்ணோம்? ஆ ஆ சொல்லலாம், அரிசி பொரி தின்னலாம். இ ஈ சொல்லலாம், இட்லி வடை தின்னலாம். ஊக்கு என்ன பண்ணோம்? ஊ ஊ சொல்லலாம், உப்புமா தின்னலாம். ஏ ஏ சொல்லலாம், எள்ளுருண்டை தின்னலாம். ஐ சொல்லலாம், என்ன பண்ணோம்? 5 வகை தானியங்கள் இருக்குல்ல, அதை செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். அப்புறம் ஓ ஓ சொல்லலாம், ஓமப்பொடி தின்னலாம். ஔ சொல்லலாம், அவ்வை சொன்னபடி நடக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஆ ஆன் மட்டும் இந்த பாடலை மட்டும் சொல்வேன். நீங்க என்ன சொல்லணும்? ஆ ஆ சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அரிசி பொரி தின்னலாம் அப்படிங்கறதையும் தின்னலாங்கிறத விட்டுருங்க. ஆ ஆ நான் சொன்னா நீங்க அரிசி பொரி அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் 12 நான் என்னென்ன சொல்லணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்லணும். சரியா? சொல்லலாமா? ஆ ஆ என்ன சொல்லணும்? அரிசி பொரி. சரியா சொல்லிட்டீங்க. இ ஈ சொன்னா இட்லி வடை. சரிதான். உ ஊ சொன்னா உப்புமா. ஏ ஏ சொன்னா எள்ளுருண்டை. ஐ சொன்னா ஐஸ்கிரீம் சொல்லலாம்னு சொல்றீங்களோ? சரி, ஐஸ்கிரீம் சொல்லலாம். வேற ஓ ஓ சொல்லலாம், ஓமப்பொடி சொல்லலாம். தின்னலாம்னு சொல்லலாம், இல்ல ஓமப்பொடி மட்டும் சொல்லலாம். இல்ல வார்த்தைகள் மட்டும் நீங்க சொல்லிட்டே இணைச்சு நீங்க சொல்லிட்டே வரலாம். அவுன்னு சொல்லும் போது என்ன சொன்னோம்? நம்ம அவ்வை சொன்னோம், அல்லது அவ்வையார் கூட நீங்க சொல்லலாம். எல்லாருமே அழகா சொல்லிட்டீங்களே. இப்போ உயிரெழுத்துக்கள் 12 நினைவுல வச்சிருக்கீங்க. அதுல என்னென்ன உணவுப் பொருட்கள் சொன்னதும் நினைவு வச்சிருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் பாட்டு பாடிட்டோம்ல. உயிரெழுத்துக்கள் ஆ முதல் வரைக்கும் பாட்டு பாடணுமா? அப்புறம் ஆ ஆ சொல்லும் பொழுது அதுக்கான இணை சொற்களா சொல்லி அரிசி பொரி, இட்லி வடை, உப்புமா, எள்ளுருண்டை அப்படின்னு எல்லாமே சொன்னோம் இல்லைங்களா? இப்ப அடுத்ததா என்ன பண்றோம்னா, இப்ப நான் வந்து ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துக்களை சொல்லுவேன். அட்டவணையில இருந்து சொல்லுவேன். நீங்க அதை பார்த்து பார்த்து நீங்க எல்லாருமே அப்புறமா சொல்லணும். சரிங்களா? சொல்லலாமா? ஆ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ ஓ, ஔ. அழகா சொன்னீங்க. இப்ப பாருங்க, உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது 12 எழுத்துக்கள் தானே. அதுல குரில் எழுத்துக்கள், குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் 5, நீண்ட ஓசையுடைய நெல்லெழுத்துக்கள் 7. 5ம் 7ம் எவ்வளவு? 12. 12 உயிரெழுத்துக்கள். இந்த அட்டவணையை பார்த்து சரியா உச்சரிக்க பழக்கணும். படிக்கலாமா? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். நீங்க சொல்லிட்டே இருந்துட்டா உங்களுக்கு அழகா வந்துடும். சரியா? நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம உயிரெழுத்துக்கள் அட்டவணையை பார்த்து படிச்சுக்கிட்டோம், பாட்டா கத்துக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? ஒரு செயல்பாடா செய்ய போறோம். நீங்க என்ன பண்ணுங்க, வகுப்புல மாணவர்களை வட்டமா உட்கார வச்சிருங்க. நம்ம கொலை கொலையா முந்திரிக்கா விளையாடுவோம்ல, அதே மாதிரி விளையாட்டு தான். இதுல ஆல இருந்து அவ்வரை உள்ள எழுத்துக்களை படிக்க போறோம். இப்ப பாருங்க, மாணவர்களை வட்டமா உட்கார வச்சிருங்க. ஆள தொடங்குற சொற்களை சொல்லிக்கிட்டே அவன் ஓடிட்டே இருக்கணும். முதல்ல வரவன் ஆ அப்படி சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கணும் வட்டத்துல. சரிங்களா? அவன் சொல்லிட்டு ஆன்னு சொல்றதோட மட்டும் இல்லாம அம்மா, அணில், அலைபேசி, அரிசி, அப்பளம் எது வேணா இருக்கலாம். அதுல இருக்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே சுத்திட்டே வரும்பொழுது ஒரு மாணவன் டக்குன்னு முதுக தொட்டுட்டு அவன் என்ன சொல்லணும்? ஆ அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஆ என்ன சொல்லக்கூடிய மாணவன் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆன நெடில் சொன்ன மாணவன் சுத்திட்டே ஓடி வரணும். அவன் என்ன சொல்லலாம்? ஆடு, ஆமை, அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா போதும். அது சொல்லிட்டு ஓடி வந்துகிட்டே இருக்கணும். மறுபடியும் இந்த மாதிரி ஆ முதல் அவ்வரை. திருப்பி என்ன பண்ணும் அந்த மாணவர்? ஓடி சுத்தி அந்த மாதிரி ஊ, அந்த மாதிரி அவ்வரைக்கும் உள்ள எழுத்துக்களை தொடர்ந்து 12 எழுத்துக்களையும் சுத்தி மாணவர்கள் சொல்லிட்டே வந்துருவாங்க. இந்த மாதிரி சொல்லும் பொழுது என்ன ஆகும்? உயிரெழுத்துக்கள் 12யும் அழகா ஒலிக்க கத்துக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த உயிரெழுத்துக்கு சம்பந்தமான சொற்களையும் அவங்க விளையாடிக்கிட்டே படிச்சிருவாங்க. அப்ப சொற்களஞ்சிய பெருக்கமும் அவங்களுக்கு என்ன ஆகும்? அதிகரிச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாணவர்களையும் சொல்ல வைங்க. ஒரு சில மாணவர் ஒரு வார்த்தை, 2 வார்த்தை, எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் பரவாயில்ல. குறைந்தபட்சமாக ஒரு வார்த்தையை சொல்லலாம். அதுக்கு மேல சொன்னாலும் மாணவர்களை வந்து என்ன சொல்லலாம்? உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் கரவொலி எழுப்புறதை மட்டும் மறந்துடாதீங்க. ஒவ்வொரு பரவாயில்லையே, நீ 2 வார்த்தை சொல்லிட்டியே, நீ 3 வார்த்தை அழகா சொல்லிட்டியே. விளையாடி முடிஞ்ச மாணவர்கள் எல்லாருமே கடைசியா முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன பண்ணலாம்? சரி, ஆளை இந்தவங்க எல்லாம் இது சொன்னாங்க, இதெல்லாம் விடுபட்டு இருக்கு. இப்ப அம்மா சொல்லியாச்சு, அரிசி சொல்லியாச்சு, அணில் சொல்லியாச்சு, அலைபேசி சொல்லியாச்சு, வேற என்ன இருக்கு?
அப்பளம் அப்படின்னு ஒரு மாணவன் சொன்னா உற்சாகப்படுத்துங்க. நமக்கு என்ன வேணும்னா குழந்தைகள் வந்து உயிரெழுத்துக்களை ஒலிக்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம நிறைய சொற்களஞ்சிய பெருக்கமும் நம்ம வளர்க்க போறோம். சொற்களே தெரியாம அவங்க விளையாடிக்கிட்டே அவங்க படிக்க போறாங்க. அதுதான். அதனால ஒண்ணுதான் நீ சொல்லணும் இந்த விளையாட்டுல, அதுல நீ ஒண்ணு மட்டும் சொல்லு அப்படின்னு நீங்க தடை விதிக்காதீங்க. ஒன்னோ ரெண்டோ அதுக்கு மேல எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் அவங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துங்க. மாணவர்கள் விடுபட்டிருந்து உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஊர் பெயர்கள் ஏதாவது ஆளருக்கு தெரிஞ்சதுன்னா தாராளமா சொல்லுங்க. ஒரு மாணவன் என்னப்பா எனக்கு இந்த ஊர் பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அதையும் உற்சாகப்படுத்துங்க. நமக்கு உயிரெழுத்துக்களை தெரிஞ்சுக்கணும், சொற்களஞ்சியம் பெருக்கணும். அதுதான் இந்த செயல்பாடோட குறிக்கோள். நன்றி.